ஜூன் 22 புனித தாமஸ் மூர். லண்டனில் வாழ்ந்த சர் ஜான் மூர் ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1478 ஆண்டு பிப்ரவரி 7 பிறந்தார் தாமஸ் மூர். லண்டனில் புனித அந்தோனியார் கல்விக்கூடத்தில் கல்வி பயின்ற இவர் இங்கிலாந்திலுள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க இலக்கியங்களில் பட்டம் பெற்றார். கிபி 1494 ஆண்டு சட்டம் பயின்று சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட தாமஸ் மூர் வழக்கறிஞராக தம் பணிகளை திறம்பட செய்தார். கிபி 1505 ஆண்டு ஜேன் கோல்ட் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் சில வருடங்களில் இவரது மனைவி மரணமடைய தன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஆலிஸ் மில்டன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 1516 ஆண்டு அரசியல் அமைப்பு பற்றிய கருத்துக்களை உள்ளடக்கிய உட்டோப்பியா என்ற நூலினை வெளியிட்டார். கிபி 1529 ஆண்டு முதல் 1532 ஆண்டு வரை இங்கிலாந்து அரசர் 8 ஹென்ரியின் அரசவையில் ஆலோசகராக பணி செய்த தாமஸ் மூர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை எதிர்த்தார். அரசர் 8 ஹென்ரியின் தவறான அணுகுமுறைகளை தட்டி கேட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தாமஸ் மூர் கிபி 1536 ஆண்டு ஜூலை 6 தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இறை பக்தியில் சிறந்து விளங்கி கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான கருத்துக்களுக்கு தன் வலிமையான எழுத்துக்களாலும் உறுதியான பேச்சினாலும் தகுந்த பதிலளித்த தாமஸ் மூரை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1935 ஆண்டு புனிதராக உயர்த்தி சட்ட அறிஞர்களின் பாதுகாவலராகவும் பொது நிலையினரின் பாதுகாவலராகவும் அறிவித்தார். புனித தாமஸ் மூர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சட்ட அறிஞர்கள் தம் பணிகளை நீதியோடு செய்ய வேண்டுமென்றும் பொது நிலையினர் திருச்சபையின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றும் ஜெபிப்போம்.